இந்த கதவை மூடிவிட்டார் என்றால் மற்றொரு கதவை அவரே திறந்து விடுவார். என்னுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே இருக்கிறது. தயவு செய்து எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாதகமற்ற சூழலுக்குள் போகிற போது சாத்தான் கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளைக் கண்டு கலங்கிவிடக்கூடாது. உபாகமம் 28:14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல், கவனிங்க, கீழாகாமல் மேலாவாய். மேலாவாய். தொடர்ந்து 12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதகரமாய் வாழ வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். யாரிடத்திலும் யாசிக்கிறவனாயிருக்க அல்லவே அல்ல. நம்மள எத்தனை பேர் மாச கடைசி ஆனதும் அல்லது கடைசி வாரம் வந்ததும், பிரதர் நீங்க ஏதோ நினைச்சிக்கலான்னா ஒரு 2000 ரூபாய் ஹேண்ட் லோன் தர்றீங்களாங்க? என்ன லோனுங்க அது? ஹேண்ட் லோன், ஏதோ பேங்க் லோனுங்கிற மாதிரி. ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஹேண்ட் லோன் அப்படின்னா ஹேண்டுன்னா கை, லோனுன்னா கடன். எவ்வளோ அழகா டிரான்ஸ்லேஷன். கையுதவி. இந்த கையுதவிக்கு இங்கிலீஷ்ல அவங்க வச்ச பேரு ஹேண்ட் லோன். மாச கடைசி வரும்போது நம்மள எத்தனை பேர் இந்த ஹேண்ட் லோன், பிரதர் ஒரு 500 ரூபாய் தரீங்களா, ஒரு 5000 இருந்தா கொடுக்குறீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லை, வந்த சம்பளம்லாம் காலி ஆயிடுச்சு, மறுபடியும் ஏதோ நெக்ஸ்ட் வீக் சம்பளம் வந்துடுதில்ல, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதே பாட்டு ஒவ்வொரு மாசமும் பாடுறவங்க நம்ம மத்தியில் இருக்காங்களா இல்லையா? இத்தனை காலத்துக்கு இப்படியே கடன் வாங்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள், நான் சொன்னபடி நீங்கள் வாழுங்கள், உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் நான் செய்கிறேன். வானத்து பலகனிகளை திறந்து வானத்திலே உங்களுக்காக நான் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க செய்ய வேண்டியதுன்னு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க போதும். இது நம் வாழ்க்கையிலே நாம் கடனாளி ஆவதற்கு முக்கிய காரணம் தேவன் சொன்னபடி நாம் செய்யாததுதான். மனிதர்கள் சொன்னபடி கேட்டு நாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா நாம் செலவழிக்கிற பணம் என்பதை 2 வழிகளிலே நாம் செலவிடுவோம். ஒன்று நம்முடைய தேவைகளை தீர்க்கிறதற்கு, இரண்டாவது நம்முடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு. நான் சொல்றது புரியுதாங்க? ஒன்று அவசியத்தை தீர்த்துக் கொள்வதற்கு, அடுத்தது ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு. அரிசி வாங்கிறது அவசியம், அது கட்டாயம் வேணும். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் வாங்குவது அவசியம். இது அவசியமானவை. தேவன் இப்படிப்பட்ட அவசியத்தை தீர்ப்பாரே தவிர ஆசைகளை தீர்க்க மாட்டார். அதாவது ஆசைனா பிறரை பார்த்து நமக்குள் உருவாகிறது ஆசைகள். அவசியம் என்றால் உன் வாழ்க்கையில கட்டாயம் தேவையான தேவை. சாப்பிடுவது அவசியம். வெத்தலை சாப்பிடணும்னு இருக்கும், அது ஆசை. தண்ணி குடிப்பது அவசியம். கூல்ட்ரிங்க் குடிக்கணுங்கிறது ஆசை. அடுத்தானங்க? சோ புரியுதா? அவசியம் என்பது வேறு, ஆசைகள் வேறு. இன்று அநேகர் தங்கள் வாழ்க்கையில கடன் வாங்குவதற்கு காரணம் அவசியத்தினால் அல்ல. மகனை படிக்க வைக்கணும், அது அவசியம். ரஷ்யாவில தான் படிக்க வைக்கணும், உக்ரைன்ல தான் படிக்க வைக்கணும், அமெரிக்காவில தான் படிக்க வைக்கணும். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கக்கூடாதா? ஏன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கக்கூடாதா? பெரியார் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கக்கூடாதா? இங்க நேர்த்தியா இருக்கிற எவ்வளவோ யூனிவர்சிட்டி, அதில் படிக்க வைக்கக்கூடாதா? ஏன் அமெரிக்காவிலேயே படிக்க வைக்கணும்? அது ஆசை. அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னதமான படிப்பை விரும்புவது, உன்னதமான ஸ்தானத்தை அடைய விரும்புவது எந்த தந்தைக்கும் எந்த தாய்க்கும் ஆசை இருக்கும். ஆனால் தகுதிக்கு மீறி ஆசை வைப்பது தான், கவனிங்க, அது கட்டாயமா கொஞ்சம் நமக்கு மனோரீதியான பிரச்சனைகளை, சரீரப்பிரகாரமான
கஷ்டங்களை கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்துவிடவே கூடாது. தகுதிக்கு மீறி ஆசைப்படவே கூடாது, மறந்துடவும் கூடாது. தலை வணங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய தலை மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து, கடன்களிலிருந்து சீக்கிரம் விடுவீங்கப்பா. ஏதோ ஒரு அற்புதம் நடந்தாலே ஒழிய இந்த கடன்கள் தீராதையா. அந்த அற்புதத்தை இன்றே நீர் ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஐயா. யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் இவைகளுக்காகவெல்லாம் விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு அற்புதங்களை இந்த வாரத்திலேயே கண்களால் காண்கிற பாக்கியத்தை அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. கிரியேட் செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க. அனாவசியமான ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றல்ல, இருக்கிற தேவைகளை எங்களுக்காக சந்திங்க. இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு சொந்த வீட்டை அருளிச் செய்யுங்க ராஜா. உண்ணுவதற்கு உணவும், உடுத்துவதற்கு ஆண்டவரே உடைகளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளிலும் குறைவுபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. உள்ளதிலே திருப்தியாக வாழ்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்க ராஜா. கலகங்களுக்கும் கலவரங்களுக்கும் குடும்பத்திலே ஆண்டவரே இடமில்லாதபடி ஆண்டவரே ஐக்கியத்தோடு இருக்கின்ற கிருபையை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அருள வேண்டும் என்று ஆண்டவரே ஜெபிக்கிறேன். உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.